சுரவரம் வாங்கினது ராமேஸ்வரம், மதுரை, சிதம்பரம் பார்த்துட்டோம். அடுத்தது திருப்பாப்புலியூர் பயணம் போகிறோம். திருப்பாப்புலியூர் பயணம் போகிறதுக்கு வந்து அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர்கள் தமது ஆன்மீக யாத்திரையின் போது திருப்பாப்புலியூர் நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். ரயில் நிலையத்தின் அருகில் மரத்தடியில் அமர்ந்து ராமநாமம் தியானத்தில் மூழ்கி இருக்கிறார். அப்போ வந்து பின்னர் ஒரு சாது அவரை சந்தித்து திருப்பாப்புலியூருக்கும் அங்கிருந்து திருவண்ணாமலைக்கும் நான் அழைத்து செல்கிறேன் உங்களை, நீங்கள் கூட வரீங்களா அப்படின்னு அவர் சாது கேட்கிறார். அப்ப இறைவனின் விருப்பம் போல செல்ல தயார் அப்படின்னு பாப்பா சொல்றாரு. அந்த மன நிறைவுடன் அவரோட பயணிக்க ஆரம்பிக்கிறார். ரயில் பயணத்தின் போது அந்த ரயில்ல இதுல கம்பார்ட்மெண்ட் உட்காந்து போகும்போது 2 இளைஞர்கள் இவங்களை பார்த்து இவங்க போலீஸ் சாமியார்கள் மாதிரி ஆங்கிலத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது உங்களுக்கு புரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இங்கிலீஷ்லயே வந்து இவங்க வந்து பாருங்க இப்படிலாம் ஏமாத்துறாங்க, அது உண்மையானது கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னா அது பாப்பாவுக்கு வந்து அதுக்கு புரிஞ்சு அதுக்கான பதில எவ்வளவு தாழ்மையோடுன்னு சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து குறைகள் கொண்டவன் தான், ஆனால் ராமனை நினைத்து வாழ முயற்சிக்கிறேன், அதனால வந்து நான் வந்து போலியாவே இருந்துக்கிறேன், அதனால எனக்கு தப்பு இல்லை என்று பணிவுடன் பதிலளிக்கிறார். அதனால் இந்த இளைஞர்கள் வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்கிறார். நாங்க பேசுறது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுட்டு, உங்களுக்கு புரியாத நினைச்சு நாங்க பேசுவோம், தப்பா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. பின்னர் அவருக்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் பழம் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்த பீரியடுங்கிறதுனால எனக்கு பழம் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு பாப்பா சொல்றாரு. அப்புறம் பழம் மட்டும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பொறுமை மற்றும் இறை நம்பிக்கையுடன் உயர்ந்த பண்புகளை பாப்பா நமக்கு வெளிப்படுத்துறாரு. இதுதான் நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எவ்வளவு பணிவுடன் நடந்துக்கணும் அப்படின்னு பாப்பா வந்து இந்த இதில் சொல்றாரு. அப்புறம் திருப்பாப்புலியூர்ல தங்கி இருக்கும்போது அரவிந்தர் ஆசிரமத்துக்கு நம்ம போகலாமா அப்படின்னு இது பண்ணும்போது அதுவும் ராமனோட இதுதான். அவர்கிட்ட வந்த உத்தரவு நான் அங்கே போக ரெடி அப்படின்னு சொல்றாங்க. அங்கே போகும்போது ஃபர்ஸ்ட் போகும்போது பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு வந்து அந்த இது பெர்மிஷன் கிடைக்கிறேன்னா என்னன்னா, அங்கே இருக்க போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே வந்து இவங்களை போகக்கூடாது, நீங்கள் இங்கே ஃபுல்லாக பேரிகேட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களால அங்கே உள்ளே போகவே முடியல. அதையும் வந்து இதுதான் ராமரோட இது இச்சை போல, நம்ம பரவாயில்ல அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த பயணம் வந்து திருவண்ணாமலை பாண்டிச்சேரியிலேருந்து திருவண்ணாமலை போகிற மாதிரி. பாண்டிச்சேரி போகிறாங்க, ஆனால் அவரால் இருக்குங்கிற பார்க்க முடியல. அடுத்தது சுவாமி ராமதாசர்கள் திருப்பாப்புலியிலிருந்து சில நாட்கள் தங்கியிருந்த போது ஸ்ரீ அரவிந்தோ அவர்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால் அவர் தம்முடன் இருந்த சாதுவுடன் கால்நடையாக பாண்டிச்சேரி நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். அப்போ வந்து பல மைல்கள் நடந்த பின் அவர்கள் புதுச்சேரியை அடைந்தார். அங்கே பாண்டிச்சேரி போகிறாங்க. அங்கே ஸ்ரீ அரவிந்தர் தங்கியிருந்த ஆசிரமத்தை தேடி செல்கின்றனர். ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ரீ அரவிந்தர் யாரையும் சந்திக்க